இந்த 5 டம்ளர்ல ஏதோ ஒரு டம்ளர் கீழே 200 ரூபாய் இருக்கு. அது எந்த டம்ளர் கீழே அந்த 200 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பவித்ரா கண்டுபிடிக்க போறோம். ஆனா எடுத்ததே 5 டம்ளர் வைக்க மாட்டோம், 2 டம்ளர் தான் வைக்க போறோம். முதல்ல இந்த 2 டம்ளர்ல எந்த டம்ளர் கீழே அந்த 200 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஒருவேளை கரெக்டா கண்டுபிடிக்கலனா 2 டம்ளர் 3 டம்ளரா மாறிடும். அப்புறம் இன்னும் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாகிடும். இந்த 3 டம்ளர்லயும் கண்டுபிடிக்க முடியலனா அப்புறம் 3 4 மாறிடும், 4 5 மாறிடும். அப்புறம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடும். சரி, இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். பவித்ராவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டான். பவித்ரா, ஒரு முறை எல்லா டம்ளரையும் நல்லா பாத்துக்கோ. என்ன அடையாளம் வச்சுக்கணுமோ வச்சுக்கோ. ஆனா நீ என்னதான் அடையாளம் வச்சாலும் உன்னால கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது பவித்ரா, இதுதான் உண்மை. சரி, இப்போ நம்ம 2 டம்ளரையும் வச்சாச்சு. பவித்ராவும் அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டா. இவளை பார்க்கும்போது கரெக்டான டம்ளரை தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணா கடைசியில எம்டி டம்ளர் எடுத்து மொக்க வாங்கிட்டா. இவ எம்டி டம்ளர் எடுத்ததுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி இவளை திரும்ப சொல்லிட்டு இந்த 2 டம்ளர் கூட இன்னொரு டம்ளர் ஆட் பண்ணி 3 டம்ளரா வச்சுட்டோம். 3 டம்ளரை வச்ச பிறகு இப்ப நீ திரும்பலாம் பவித்ரா அப்படின்னு சொன்னதை இவ சந்தோஷமா திரும்பினா. இவளை பார்க்கும்போது இந்த முறை கரெக்டான டம்ளரை எடுத்துடுவோம் அப்படின்னு தான் நான் கெஸ் பண்ணேன். ஆனா இந்த முறையும் எம்டி டம்ளரை எடுத்து 2வது முறையாக ரொம்ப மொக்க வாங்கிட்டா. வேற வழியே இல்ல பவித்ரா, அந்த டம்ளர் அப்படியே வச்சுட்டு அந்த பக்கமா திரும்பிடா அப்படின்னு சொன்னதா இவளும் ஒரு பக்கமா திரும்பிட்டா. அவ்வளவுதான், 3 டம்ளர் இப்ப 4 டம்ளரா மாறிடுச்சு. கண்டிப்பா இந்த முறையும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு போது. பவித்ரா எப்படியானா கண்டுபிடிச்சிடு அப்படின்னு சொன்னதும் இவ மந்திரம் போட ஆரம்பிச்சுட்டா. இவ மந்திரம் போறத பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் பயமாயிடுச்சு, எங்க ரத்த வாந்தி வந்துருமோன்னு. ஆனா என்னதான் மந்திரம் போட்டாலும் இந்த கேம்ல அந்த மந்திரம் எல்லாம் வேலையே ஆகாது. இங்க பாருங்க, இந்த முறையும் எம்டி டம்ளர் எடுத்து மொக்க வாங்கிட்டான். இவள பார்த்தா ஒரு பக்கம் பாவமா இருக்கு, என்னடா இது எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் சோகமா ஆகிட்டான். பவித்ரா, கவலைப்படாத, நம்பிக்கை விட்டுறாத, இந்த முறை நீ கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்னு சொன்னதை இவ லைட்டா சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். சரி, இப்ப 4 டம்ளர் கூட ஒரு டம்ளரை சேர்த்து 5 டம்ளர் வச்சாச்சு. இவ முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த முறை கரெக்டான டம்ளரை எடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பக்கம் நம்பிக்கையா இருந்தேன். கடவுளே, இந்த முறைனா நான் அந்த 200 ரூபாய் நோட்டு இருக்கிற டம்ளரை கரெக்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு இவ ஒரு டம்ளர் எடுத்தா பாருங்க. கடைசியில இவ கரெக்டான டம்ளர் எடுத்துட்டா, கேம்ல வின் பண்ணிட்டா. இப்ப இவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா.